Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதனோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் வெல்கம் டு எபிசோட் 4 ஆஃப் மேக்கப் மாஸ்டர் கிளாஸ் கன்சீலர். நம்ம லைனா இந்த எபிசோட்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம் எப்படி ஸ்கின் ப்ரெப் பண்றது, கலர் கரெக்ஷன், ஃபவுண்டேஷன். இப்போ அடுத்து நான் பண்ண போறது கன்சீலர். என்னுடைய பேட்டர்ன் ஆர் ஸ்டெப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா என் ஸ்டைல் வந்துட்டு இந்த ஆர்டர்ல தான் நான் வந்து போவேன். பட் கன்சீலர் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு செகண்ட் எபிசோட்லேயே நான் வந்துட்டு கன்சீலர் யூசேஜ் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ மேக் ஷுர் யூ வாட்ச் மை செகண்ட் எபிசோட். ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா சும்மா லைட்டாக வச்சு ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ வில் கெட் டு நோ இதில் வந்துட்டு நான் அண்டர் பெயிண்ட்லாம் என்ன மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்றது. ஸோ ஆல்ரெடி என்னோட ஸ்கின் வந்து கலர் கரெக்ட் பண்ணி கன்சீல் பண்ணி ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டேன். இதுக்கு மேலே வி ஆர் கோயிங் டு அப்ளை கன்சீலர். எஸ், ஆல்ரெடி நீங்கள் கேட்ட மாதிரி நான் வந்து கலர் கரெக்ஷன் மேலே ஒரு லேயர் கன்சீலரும் பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் சொல்கிறேன் எபிசோட் 2 ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஸோ தட் யூ வில் கெட் அ கிளியர் வியூ என்ன நம்ம பண்ணுறோம், இதுக்கு நடுவுலேயே ஏன் கன்சீலர் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்றது. ஓகே, இப்போ இந்த கன்சீலர் ஃபவுண்டேஷனுக்கு மேலே எதுக்கு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கு இருக்கும். ஓகே, இதர் உங்களுக்கு கவரேஜ் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கன்சீலிங் வேலை வேணும் உங்களுக்கு அப்படின்னா இந்த கன்சீலர் இந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதே நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு, உங்களுடைய ஃபீச்சர்ஸை வந்துட்டு வெளியில் எடுத்து காட்டுறதுக்கு, லைக் சில பேருக்கு அண்டர் ஏரியாஸ் வந்துட்டு கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிறது பிடிக்கும், நான் அந்த மாதிரி ஒரு ஆள். அதுக்கப்புறம் இந்த மூக்கோட பிரிட்ஜ் வந்து ஹைலைட்டடாக இருக்கிறது பிடிக்கும். அப்புறம் ஒன்று ஸ்கல்ப் பண்ணுறதுக்குமே வந்துட்டு கன்சீலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்துட்டு கலர் கரெக்டர்ஸ், கன்சீலர்ஸ், கான்டோர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலேஷன் வைஸ் சேமாக தான் இருக்க போகுது. லைக் ஒரு கன்சீலரே டார்க்கான ஷேட் எடுத்து நீங்கள் வந்து கான்டோர் வேலை பண்ணிக்கலாம், பிரான்சிங் வேலை பண்ணிக்கலாம். கலர் கரெக்ஷன் வேலை அந்த கலர் கரெக்டாக கலராக இருந்ததுன்னா ஒரு ஆரஞ்சு, பர்பிள், க்ரீன் இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த கன்சீலர் ப்ராடக்டே நீங்கள் வந்துட்டு கலர் கரெக்ஷனுக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஃபார்முலேஷன் வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்க போகுது அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ ஸ்கல்ப் பண்ணுறேன் அப்படின்னு வரும்போது ஹைலைட் பண்ணும்போது ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் நம்ம யூஸ் பண்ணுவோம். கான்டோர் பண்ணணும் ஆர் ஷேடோ ஏற்றணும் அப்படின்னும் போது டார்க்கர் ஷேட் கன்சீலர் யூஸ் பண்ண போகிறோம். எனக்கு இதே மாதிரியான ஒரு கலர் தீம் வந்து போதும், இதுவே நேச்சுரலாக இருக்குது, இதுக்கு மேலேயும் ஏற்ற வேணாம் கீழேயும் ஏற்ற வேணாம் அப்படின்னா இந்த டோன்ல இருந்து ஒரே ஒரு ஷேட் லைட்டா இருக்கிற மாதிரியான கன்சீலர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஃபவுண்டேஷன் எபிசோட்ல சொன்ன மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே இட்ஸ் கோயிங் டு ஆக்சிடைஸ் அ பிட், கொஞ்சோண்டு, அதாவது கலர் மாற்றம் கொஞ்சோண்டு ஏற்பட போகிறது தான். ஸோ அதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்றதுக்காக நம்ம ஒரு ஷேட் லைட்டரான ஒரு பேஸ் ப்ராடக்ட் வைக்கிறோம். ஃபவுண்டேஷன்லயும் அதான் பண்ணோம், கன்சீலர்லயும் அதான் பண்ணிக்க போறோம். இந்த மாதிரி ஒரு கன்சீலர் பேலட் வந்துட்டு நான் கடந்த 2 எபிசோடாவே வந்துட்டு உங்ககிட்ட நான் பேசிட்டு வந்துட்டு இருக்கேன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கன்சீலர் பேலட் வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு பாதி வேலை முடிஞ்சிடும் அப்படின்றது. வேற சில ஆப்ஷன்ஸும் என்னோட ப்ரீவியஸ் எபிசோட்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பட் நான் உங்களுக்கு லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நீங்க வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான கன்சீலர் பேலட் இருந்ததுன்னா யுவர் பேஸ் இஸ் லைக் 80% சார்ட்டட். ஓகே, ஸோ இந்த கன்சீலர் பேலட்டே யூ கேன் ஒன்ஸ் அகேன் யூஸ் ஃபவுண்டேஷன் மேலே கன்சீல் பண்ணுறதுக்கு, இல்லைனா ஹைலைட் பண்ணுறதுக்கு, இல்லைனா கான்டோர் பண்ணுறதுக்கு. இங்கே இருக்கக்கூடிய இந்த கன்சீலர் பேலட்டில் ஆரஞ்சு கலர் இருக்கிறது தான் கலர் கரெக்ஷனுக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டராக எல்லோவாக இருக்கிறது நீங்கள் வந்து ஃபேஸை பிரைட்டன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். மீதி இந்த டார்க் கலர் கான்டோர் பண்ணுறதுக்கு இங்கே இருக்க இந்த 3 கலர்ஸ் வந்துட்டு என்னோட ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான கலர்ஸாக இருக்கும். மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நீங்கள் கன்சீலிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக இந்த கன்சீலிங் அப்படின்றது நம்ம எங்கெல்லாம் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஹெட், அண்டர் ஐ ஏரியா, இந்த மூக்கோட பிரிட்ஜ் ஏரியா அண்ட் சின் ஏரியா. இந்த ஏரியாலாம் தான் நமக்கு நேச்சுரலாக மேக்கப் இல்லாமல் ஸ்கின்ல வந்து பளிச்சுன்னு இருக்கக்கூடிய ஏரியாஸ். ஸோ அதை நம்ம மிமிக் பண்ணுறோம். ஃபவுண்டேஷன் ஒரே கலராக ஆக்கிட்டோம், இதுக்கு மேலே அந்த எலிவேஷன் வேணும், ஹைலைட் தன்மை வேணும் அப்படின்னும் போது we are going to conceal and highlight இந்த ஸ்பாட்ஸ் தான் பேசிக்கலா. அகைன் இந்த மாதிரியான ஒரு கன்சீலர் பேலட் இருந்ததுன்னா நீங்க அண்டர் டோன்ஸ்க்கும் வரி பண்ண வேண்டாம். பட் நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா மோஸ்டா கொஞ்சம் வார்ம் அண்டர் டோன்ல இருக்கிற மாதிரியான கன்சீலர்ஸ் நீங்க வந்துட்டு வாங்கிக்கோங்க. லைக் தனித்தனியா நீங்க ப்ராடக்ட் வாங்க போறீங்க அப்படின்னா கன்சீலர்ஸே இந்த மாதிரி தனித்தனி டியூப்ல வரும். அந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வார்ம் அண்டர் டோன்ல இருக்கிற மாதிரியான கன்சீலர்ஸ் நீங்க பிக் பண்ணிக்கோங்க. நமக்கு மார்க்கெட்ல ஈஸியா கிடைக்கிற சில ஷேட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இல்ல, பல ஷேட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா வார்ம் அண்டர் டோன்ல தான் வந்து லீன் ஆகுது. ஸோ நீங்க பெருசா வரி பண்ணிக்க வேண்டாம். ஆல்ரெடி நீங்க ப்ராப்பரா கலர் கரெக்ட் பண்ணி அதை கன்சீல் பண்ணி ஃபவுண்டேஷன் நான் சொன்ன அந்த கலர் தியரி அண்ட் அண்டர் டோன்ஸ் வச்சு நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா இது பெருசா நீங்க வந்து வரி பண்ண போறது கிடையாது, என்ன அண்டர் டோன்ல உங்க கன்சீலர் இருக்கு அப்படின்றது. லெட்ஸ் மூவ் இன்டு அப்ளிகேஷன். அப்ளிகேஷன்ல ஃபர்ஸ்ட் டூல்ஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரியான கன்சீலிங் பஃபிங் ப்ரஷஸ் நீங்க வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு லிங்க்ஸும் கொடுக்க பார்க்குறேன், நம்பர்ஸும் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேக்கோட 218. இட்ஸ் அ நைஸ் கன்சீலிங் பஃபிங் ப்ரஷ். இது வந்து கரெக்டாக உங்களுடைய அண்டர் ஏரியாவில் உட்காரும், நெத்தி ஏரியா,
மூக்கு, சின்னுன்னு நீங்க ஸ்பாட் கரெக்ஷன் இல்லைன்னா ஸ்பாட் கன்சீலிங் ஹைலைட்டிங் வேலை பண்றதுக்கு பிளெண்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இனிமே உங்களுக்கு சின்னதா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய பஃபிங் ப்ரஷஸ் நீங்க ஆப்ட் பண்ணிக்கலாம். இது கன்சீலிங் பஃபிங் ப்ரஷஸ்னும் கிடைக்கும், ஐ ஷேடோ ப்ரஷஸ்னும் கிடைக்கும். எனிதிங் தட் ஃபிட்ஸ் தி ஏரியா பர்ஃபெக்டா. ஏன்னா நீங்க வந்து மற்றவங்களுக்கு மேக்கப் பண்ணணும்னு வரும்போது ஒருத்தவங்க ஃபேஸ் சைஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ நீங்க மல்டிபிள் ப்ரஷஸ் வச்சுக்கிறது அட்வைசபிள். இப்போ நீங்க ப்ரஷஸ்ல தான் மெயினா நீங்க வந்துட்டு உங்களுடைய டூல்ஸா நீங்க பாக்குறீங்க அப்படின்னும் போது, நானுமே கிளைண்ட்ஸுக்குன்னு வரும்போது க்ரீம் ப்ராடக்ட்ஸ் மோஸ்டா ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு ஐ யூஸ் ப்ரஷஸ். அதுக்கப்புறம் தான் ஐ டேக் மை பியூட்டி ஸ்பஞ்ச். ஸோ இந்த டார்கெட் அப்ளிகேஷன் கரெக்டா எனக்கு இங்க மட்டும்தான் வேணும், இந்த நூக் இந்த ஏரியால மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னும் போது இந்த சைஸ் வில் டூ த ஜாப். இதை நம்ம எடுத்துட்டு போய் இங்க வைக்க முடியாது, அதனால சின்ன ப்ரஷஸ் வச்சுக்கிறது அட்வைசபிள். அப்புறம் இதுவுமே கொஞ்சம் டேப்பர்டா இருக்கிற மாதிரியான ஒரு கன்சீலர் ப்ரஷ். இதையும் நீங்க வந்துட்டு இந்த நோஸ் ஏரியா, சின்ன ஏரியா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சி உங்களுடைய யூசேஜுக்கு அது செட் ஆகுதா, சைஸ் கரெக்டா இருக்கா, குவாலிட்டி நல்லா இருக்கா அப்படின்றது. இப்போ குவாலிட்டி உங்களுக்கு நல்லா இருக்கு, பட் அதர் தன் தட் நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா சில பிராண்ட்ஸ் தான் உங்களுக்கு நீங்க வந்து வச்சுக்கணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க ப்ரஷஸ்க்குன்னு வரும்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ரொம்ப எக்ஸ்ட்ரா பேலன்ஸாவா நீங்க போங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பேக்கோட ப்ரஷ் குவாலிட்டிஸ் நல்லா இருக்கும். பேக் வந்து பிகினர்ஸ்க்கு அட்வான்ஸ்ட் யார் வேணா யூஸ் பண்ணலாம். நான் இன்னொன்று என்ன ரொம்ப பிலீவ் பண்ற ஒரு ஆளுன்னு பாத்தீங்கன்னா, குவாலிட்டி மேட்டர்ஸ், பட் அதை விட எப்படி நீங்க யூஸ் பண்றீங்க, உங்களுடைய பர்சனல் டெக்னிக் என்ன அப்படின்றது வந்து இட் ரியலி மேட்டர்ஸ் அ லாட். ஸோ ப்ராக்டிஸ் நீங்க பண்ணும்போது தெரியும், அண்ட் நீங்க யூசேஜ் பண்ண உங்களுக்கு குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ நான் உங்களை வந்து பேக் ப்ரஷஸ்ல ஆர் ப்ரோ ஆர்டே ப்ரஷஸ்ல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவேன். இவங்க 2 பேரோட ப்ரஷஸ் எனக்கு பிடிக்கும். அடுத்து ஆஃப்கோர்ஸ் யூ ஹேவ் டு ஹேவ் அ நைஸ் ஸ்பஞ்ச். இந்த ஸ்பஞ்ச் யூசேஜுமே வந்து ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன், அதனால கொஞ்சம் டர்ட்டியா இருக்கு. ஸ்பஞ்ச் யூசேஜுமே தண்ணியில ஃபுல்லா நனைச்சிருங்க, அப்புறம் ஃபுல்லா பிழிஞ்சிருங்க. ஈரப்பதம் மட்டும்தான் இருக்கணும், ஈரம் சொட்டக்கூடாது உங்க ஸ்பஞ்சில். இந்த கன்சிஸ்டன்சில தான் நீங்க உங்க ஸ்பஞ்ச் யூஸ் பண்ண போறீங்க. திஸ் ஒன் இஸ் ஃப்ரம் கலர் பார். இதுமே நீங்க வந்து அஃபோர்டபுள் ஸ்பஞ்சஸ் நீங்க வந்து தாராளமா வச்சுக்கலாம். ஏன்னா நீங்க ஒரு 1 to 2 monthsல யூ ஹேவ் டு டிஸ்போஸ் அண்ட் வேற புதுசா பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ரொம்ப எக்ஸ்பென்சிவா நீங்க போகணும், 700 800 ஸ்பஞ்ச் வாங்கணுன்றது அவசியம் கிடையாது. இந்த கலர் பார் வந்து 200 rupeesக்குள்ள தான் இருக்கும். இட்ஸ் ஆஃப் நைஸ் குவாலிட்டி. ஸோ யூ கேன் இன்வெஸ்ட் ஆன் கலர் பார் ஸ்பஞ்சஸ். நான் என்னுடைய ஃபேஸ்க்கு கன்சீலர் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, கன்சீலிங் அண்ட் ஹைலைட்டிங் இதுக்காக நான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். கன்சீல் பண்றதுக்கு ஐ யூஸ் a shade that is like 1 shade or 2 shades close to my skin tone. Okay, so இது வந்து I will use, இது வந்து என்னுடைய ஸ்கின் டோனுக்கு ஃபவுண்டேஷன்லாம் போட்டதுக்கு அப்புறம் நல்லா மேட்ச் பண்ற மாதிரியான ஒரு கலர். ஸோ இந்த கலர் வந்துட்டு நான் என்னுடைய ஃபேஸை கன்சீல் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவேன். இது வந்து செஸ்னட் ஃப்ரம் Too Faced. ஓகே, ஸோ இதை நான் எங்க யூஸ் பண்ணுவேன் அப்படின்றதும் சொல்லிடுறேன். I'm going to use இந்த குட்டி ப்ரஷ் உங்களுக்காக. இல்லைன்னா பர்சனலா என்னோட மேக்கப் வந்து I'll never use ப்ரஷஸ், டேரக்டா அப்படி ப்ராடக்ட் போடுவேன். மற்றவங்களுக்கு நீங்க பண்ணும்போது ப்ராடக்ட்டை கொஞ்சமா எடுத்து கை பின்னாடி போட்டுட்டு, இல்லைன்னா ஏதாவது ஒரு மெட்டல் ஆர் பிளாஸ்டிக் பிளேட்ல போட்டுட்டு யூ ஆர் கோயிங் டு கிராப் ஃப்ரம் யுவர் டூல். ஓகே, அது கையா கூட இருக்கலாம். நான் ஒரு சைட் கை வச்சும் பண்ணி காட்டுறேன். ஸோ ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன், கொஞ்சமா தான் எடுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா பில் பண்ணுங்க, ஒரேடியா போட்டுட்டு எக்ஸஸ் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணாதீங்க. ஓகே, கை வந்து கிவ்ஸ் யூ த மேக்ஸிமம் கவரேஜ், கண்ட்ரோல் இருக்கும், ஒரு ஐடியா இருக்கும். ஐ வுட் சே கை தான் வந்துட்டு பெஸ்ட் டூல் மேக்கப் அப்ளிகேஷன் வரும்போது. பட் அகேன் மற்றவங்க நிறைய பேர் உங்க கை நேரம் எடுத்துட்டு போய் வைக்கிறது வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. இஃப் தே டோன்ட் மைண்ட் யூஸ் யுவர் ஃபிங்கர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து கை வச்சு நான் பிளெண்ட் பண்ணி அப்ளை பண்ணி பிளெண்டே பண்ணிடுறேன். அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய ஃபிங்கர்ஸ் வச்சு நான் பண்ணும்போது ஜென்டலாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், கண்ட்ரோல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு லுக் உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்போ லெட் மீ யூஸ் அ ப்ரஷ் இந்த சைடுக்கு. ஸோ ப்ராடக்ட் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நேராக எடுத்துகிட்டு போய் முகத்தில் வைக்கக்கூடாது. இது நான் ஃபவுண்டேஷன் எபிசோட்லேயே சொல்லியிருக்கேன். ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு கை பின்னாடி பஃப் பண்ணிக்க போகிறீங்க. இது வந்து எக்ஸஸ் ப்ராடக்ட் கண்ணா பின்னான்னு ப்ரஷில் இல்லாமல் பார்த்துக்க போகுது. ப்ரஷில் ப்ராடக்ட் ஒழுங்காக சேச்சுரேட் ஆயிருக்கா அப்படின்றத வந்துட்டு இது வில் மேக் ஷூர். ஸோ இப்போ அகேன் இந்த வாயை சுற்றி இருக்க ஏரியா வந்துட்டு இட்ஸ் அ மஸ்ட் டு கன்சீல் ஏரியா நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு இந்த லிப்ஸ்டிக் அப்ளிகேஷன் அப்போதான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பா அழகா டிஃபைன்டா வந்து தெரிய போகுது. ஃபுல்லா நீங்க போட்டு கவர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த கார்னர்ஸ்ல நிறைய you are going to softly blend it. நான் டேப் பண்ணிட்டு எட்ஜஸை இப்படி பிளெண்ட் பண்றேன். இது உங்களுக்கு உங்க ஃபவுண்டேஷனோட அப்படியே அழகா வந்து மிக்ஸ் ஆகி இருக்கிறது வந்து தெரியணும். ஓகே, தனித்தனியா வந்து தெரியவே கூடாது. அதுதான் வந்து நீங்க பிளெண்டிங்ல முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்ண ஒரு விஷயம். ஆல்சோ நம்ம வந்து ஃபவுண்டேஷன் போட்டாச்சு, இந்த கன்சீலிங் ஹைலைட்டிங் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் க்ரீம் ஸ்டெப். ஸோ யூ ஹேவ் டு டேக் யுவர் டைம் டு பிளெண்ட் தி எட்ஜஸ். ஸோ நல்லா கவரேஜ் இருக்க வேண்டிய ஏரியால இப்படி டேப் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த எட்ஜஸ் அண்ட் கார்னர்ஸ் இருக்கு பாத்தீங்களா,
ஃபவுண்டேஷனும் கன்சீலரும் மிக்ஸ் ஆகிற ஏரியா அங்கே வந்து சாஃப்டாக அப்படியே பட்டும் படாமல் உங்கள் ப்ரஷ் வந்து ஸ்கின்ல பிளெண்ட் ஆகணும். அது நீங்கள் இப்படி வெர்டிக்கலாகவும் பண்ணலாம், ஹாரிசான்டலாகவும் பண்ணலாம். இட்ஸ் அப் டு யூ. ஸோ இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். நவ் யூ கேன் சி த டிஃப்ரென்ஸ். கையில் நம்போது ப்ராடக்ட் கண்ட்ரோல் எனக்கு இன்னுமே பெட்டராக இருந்தது. ப்ரஷ்ல வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஐம் நாட் கோயிங் டு ஸ்டாப் ஹியர். உங்களுடைய ஸ்பஞ்ச் இருக்குல்ல, இது வச்சு இது மேலே யூ ஆர் கோயிங் டு ப்ரெஸ் அண்ட் டேக் அவுட் தி எக்ஸஸ். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலாக நீங்கள் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணும்போது. ஏன்னா சம்டைம்ஸ் கன்சீலரோட ஃபார்முலேஷனால உங்களுக்கு குட்டி குட்டி ஸ்ட்ரோக்ஸ் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ரொம்ப லிக்விடியாக இருக்குது உங்களுடைய கன்சீலர் அப்படின்னா உங்களுடைய பிளெண்டிங்லால உங்களுக்கு குட்டி குட்டி லைன்ஸ் வந்து தெரியும். அது ரொம்ப மைன்யூட்டாக தான் தெரியும். பட் அந்த ஒரு ஃப்ளாலஸான பிளெண்டடான லுக்குக்கு வந்து யூ ஆல்வேஸ் ஹாவ் டு யூஸ் அ ஸ்பஞ்ச் அட் தி எண்ட். உங்களுடைய க்ரீம் பிளெண்டிங் வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் this will give you the perfect blended look. Now you can see அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கு. ரொம்ப மேஜரான டிஃப்ரென்ஸ் கிடையாது. கையில் வந்து ஈஸியாக போட்டது ஒரே மாதிரி போட்டதே வந்துட்டு அழகாக ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆயிடுச்சு. இந்த ப்ரஷ்ன்னும் போது யூ ஆல்வேஸ் ஹாவ் டு ஹாவ் அ பியூட்டி ஸ்பஞ்ச். ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய கன்சீலரை பிளெண்ட் பண்ண போறீங்க. The next area which is the most important area எதுன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் அண்டர் ஐ ஏரியா. இந்த அண்டர் ஐ ஏரியாவில் வந்து நான் பார்ப்போம், நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம், இந்த லைட்டான ஷேடை தூக்கி போட்டு அப்ளை பண்ணுவாங்க. பண்ணாதீங்க. உங்கள் ஸ்கின் டோனுக்கு இந்த மேட்ச் ஆகுற இந்த ஷேட் சொன்னால இதை வச்சு பண்ணிக்கோங்க. இதை வச்சு நான் அகைன் ப்ராடக்ட் அப்ளை பண்ணிட்டு என்னுடைய ப்ரஷ்லேயே நான் வந்து பிளெண்ட் பண்ணுறேன். அகைன் இன்னொரு முக்கியமான ஏரியா, நிறைய பேர் விடுற ஒரு ஏரியா. கன்சீலர் எடுத்துட்டு போய் இதோ இந்த இடத்துல போடுங்க. இந்த கார்னர்ஸை மோஸ்டா விட்டுடுறது. ஓகே, அந்த இடம் மட்டும் நமக்கு டார்க்கா தெரியும். Do not forget இந்த ஏரியா. இது அப்படியே உங்களுடைய ஐலிட்ஸ் மேலேயும் நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஐலிட்ஸ்க்கு கன்சீலரே ஒரு சூப்பரான ஒரு என்ன சொல்றது ப்ரெப்பிங் பேஸ் மாதிரி உங்களுடைய ஐ ஷேடோ உட்காரத்துக்கு. ஓகே, ஸோ இதை இந்த மாதிரி நீங்கள் கண்ணு கீழே டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கிறீங்க. பண்ணிட்டு உங்களுடைய ஸ்பஞ்ச் வச்சு அகேன் ப்ரெஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணுறீங்க. கண்ணை மேலே பார்த்துக்க சொல்லுங்க. நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுக்கு பண்ணுறீங்கன்னா மேலே பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு சாஃப்டாக ஸ்மூத்தாக உங்களுடைய ஸ்பஞ்சில் எக்ஸஸை ரிமூவ் பண்ணிக்கோங்க. தட் ஃபார் அண்டர் ஐ கன்சீலிங். ஓகே, நீங்கள் ரொம்ப டைரக்டாக அப்படியே ஸ்ட்ரெயிட் அண்டர் ஐ ஏரியா போகணுன்னு கூட அவசியம் இல்லை. ஐ ஷோ யூ ஹியர். இது ஒரு டெக்னிக். ஓகே, இந்த சைடு நான் காமிக்கிறேன். இந்த சைடுக்கு ஐம் கோயிங் டு யூஸ் மை ஃபிங்கர்ஸ். டைரக்டாக கீழே போகணுன்னு அவசியம் இல்லை. இந்த டொக்கு விழுற ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து நீங்கள் கன்சீலரை இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே ஒரு ஏரியா அண்ட் இந்த கண்ணு கீழே இந்த கண்ணோட இந்த கார்னர் இந்த ஏரியா அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு யூ ஆர் கோயிங் டு பிளெண்ட் இட். நீங்கள் ரொம்ப இந்த முடி இருக்க இடம் அந்த இடத்த நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட் இந்த ஏரியாவில் போட்டு யூ ஆர் கோயிங் டு பிளெண்ட். இது கொஞ்சம் நேச்சுரலான லுக் வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது. நீங்கள் நல்லா ஹெவியான ஒரு கிளாம் போறீங்க, போல்டான ஐ லுக் போறீங்க அப்படின்னா யூ கேன் டூ திஸ். ஓகே, இந்த கார்னர்ஸ் அகேன் வெரி இம்பார்ட்டன்ட். தெரியுதா, நான் இந்த கையில் இந்த ஃபிங்கரில் எடுத்து ப்ராடக்ட் அப்ளை பண்ணிட்டு இந்த ஃபிங்கரில் பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ இப்படியும் நீங்கள் வந்துட்டு விரல் மாற்றி பிளெண்ட் பண்ணலாம் எக்ஸஸ் ப்ராடக்ட்டை ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு. அகேன் என்ன மீதி இருக்கோ தட் கோஸ் ஆன் மை ஐலிட்ஸ். ஐலிட்ஸ் அவசியம் கிடையாது, பட் இது அப்படியே ஒரு பிளெண்டடாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஐம் டூயிங் திஸ். இதை வந்து லைட்டர் ஷேடில் பண்ணாதீங்க. உங்கள் ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு ஒன் ஷேட் லைட்டாக இருக்கிற மாதிரியான கன்சீலர் வச்சு பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் அகேன் கோயிங் டு ஸ்லைட்லி ப்ரெஸ் த ப்ராடக்ட் வித் மை ஸ்பஞ்ச். அவ்வளோதான். இந்த உங்க ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற கன்சீலர்ஸ் வச்சு யூ ஆர் கோயிங் டு ஒர்க் தீஸ் ஏரியாஸ். அடுத்து ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர். நவ் இஸ் திஸ் நெசசரி? ஐ வுட் சே ஆமா. ஏன்னா இட் இஸ் கோயிங் டு பிரிங் அவுட் ஆல் தி ஹைலைட் ஜோன்ஸ் உங்க முகத்துல இருக்கிறது. ஸோ நேச்சுரலா மேக்கப் இல்லாம பாக்குறீங்கன்னா இந்த ஏரியாஸ்லாம் தான் நம்ம ஸ்கின்ல வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கிறது. இந்த கண்ணத்தோட அந்த ஹையஸ்ட் பாயிண்ட், கொஞ்சம் சின்ன ஏரியா, நெத்தி ஏரியா, மீதி இடம்லாம் கூட டேன் ஆகி இருக்கும். இந்த ஏரியாஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ளஷ்டா அழகா கொஞ்சம் பிரைட்டரா இருக்கும் நம்ம ஸ்கின் டோன் விட ஒரு 1 or 2 ஷேட்ஸ். அதுவும் நீங்க வந்து ரெகுலரா ஸ்கின் கேர்லாம் பண்ற ஒரு ஆள் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி சி இந்த ஏரியாஸ்லாம் வந்து இந்த சென்டர் ஆஃப் தி ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டரா இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம மறுபடியும் மிமிக் பண்ணி வெளியில எடுத்துட்டு வர போறோம். அதுக்காக யூ ஷுட் ஹேவ் அ லைட்டர் ஷேட் கன்சீலர். அகைன் இந்த மாதிரி கன்சீலர் பேலட்ஸ்லேயே யூ வில் ஹேவ் இட். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான லைட்டர் ஷேட் கன்சீலர்ஸ் நீங்க வச்சுக்கிறது அட்வைசபிள். இது வந்து நிக்ஸோட கான் ஸ்டாப் ஓன் ஸ்டாப் கன்சீலர். இது வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் இட்ஸ் அ நைஸ் கன்சீலர்.
என்னுடைய ஒரு ஃபேவரட்டான லைட்டர் ஷேட் கன்சீலர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாரியலோட இன்ஃபாலபிள் கன்சீலர். இது டெஃபினட்டா வார்மர் அண்டர் டோன்ல இருக்கு அண்ட் என்னுடைய ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற ஒரு ஷேடே கிடையாது. பட் ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ் பிளெண்ட் திஸ் ப்ராப்பரா அண்ட் பிரிங் பேக் தட் பிரைட்னஸ். இன்னொன்று நான் யூஸ் பண்றது வந்து இந்த லாரியலோட இன்ஃபாலபிள். இப்போ சொல்லியிருந்தால இது வந்து அல்ட்ரா லைட் ஷேட். இது வந்து கொஞ்சம் நீங்க ஒழுங்கா டெக்னிக்கலா யூஸ் பண்ணி கொஞ்சம் பிரைட்னஸ் எடுத்துட்டு வரணும். இது வந்து ஃபேர் ஸ்கின் டோன் ஆளுங்களுக்கே ஒரு பிரைட்னர் கலரா நீங்க வந்து யூஸ் பண்ற மாதிரியான ஒரு கலர் இது. இதுவும் நான் யூஸ் பண்ணுவேன். என்னோட மிதர டியூட்டோரியல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எப்படி இதை யூஸ் பண்ணுவேன் அப்படின்றது. இட்ஸ் ஆல் அபவுட் த பிளெண்டிங் டெக்னிக். ஓகே, எப்படி எவ்வளோ அழகாக ப்ரிசைஸாக நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றது. இந்த நிக்ஸோட கன்சிலரே அல் ஷோ. ஓகே, இதை வந்து எங்கே போட போகிறேன் அப்படின்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கண்ணு கீழே டேரெக்டாக ஆர் அந்த டொக்கு ஏரியா சொன்னால அங்கே எங்கேயுமே போகாதீங்க. இந்த இடம் ஆல்சோ நீங்கள் நிறைய டியூட்டோரியல்ஸில் பார்த்துருப்பீங்க. இங்கே டாட்ஸ்லாம் வைப்பாங்க. நான் அவ்வளோ பெரிய ஃபேன் கிடையாது அதுக்கு. இஃப் நீடட் டுவர்ட்ஸ் த எண்ட் பட்டி டிங்கரிங் வேலையில் ஐ கேன் பிரைட்டன் அப் இந்த ஏரியா ஆஃப்டர் ஐ ஷேடோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். அதனால் அப்புறம் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் இந்த ஃபேஸோட இந்த சென்டர் ஏரியா பிரைட்டன் பண்ணுறதுக்கு இங்கே 2 கோடு நிறையெல்லாம் கூட தேவை கிடையாது. யூ ஒன்லி நீட் திஸ் மச். மூக்கில் ஜஸ்ட் சென்டரில் அதே சைஸில் யூ ஆர் கோயிங் டு ட்ரா ஒரு குட்டி லைன். ஓகே, நிறைய ப்ராடக்ட் கூட எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நெத்தியில் இந்த சென்டர் ஏரியாவில் கொஞ்சோண்டு, சின்ன கொஞ்சோண்டு, த லெஸ்ஸர் த பெட்டர். வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராடக்ட் ஏற்றிக்கலாம். பட் இது போதுமானது. இதுக்கப்புறம் ஐ யூஸ் மை ஃபிங்கர்ஸ் டு ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் த ப்ராடக்ட். ஒரு ஐடியாக்காக எவ்வளோ தூரம் எனக்கு வந்து ப்ராடக்டோட இன்டென்சிட்டி வேணும் அப்படின்றதுக்காக. திஸ் மச். எனக்கு இந்த ஏரியா இப்படி தான் வந்து பிரைட்டன் பண்ணி காட்டணும். ஸோ என்னுடைய ஃபிங்கர்ஸ் வச்சு நான் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் மட்டும் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த நோஸோட இந்த சைடு ஏரியாவுக்கும் இப்படி நான் மேலே இப்படி எடுத்துட்டு வரேன். ஒரே இடத்துல விடலை இப்படி. ஓகே, அப்புறம் இந்த மூக்கு ஏரியா, நெத்தி ஏரியா எல்லாத்தையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். நம்ம வந்து ப்ராடக்டை டைரெக்டாக வாண்ட்ல இருந்து எடுத்து வச்சிட்டோம்ல, இதே நீங்கள் ப்ரஷ்லையும் பண்ணலாம். நான் வந்துட்டு ப்ரஷ்ல பண்ண மறந்துட்டேன் ஆக்சுவலாக, சாரி. ஸோ இப்படி பண்ணிட்டு ப்ராடக்டை பிளெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஈவன் பண்ணுறதுக்காக கை வச்சு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. இதே நீங்கள் ப்ரஷ்லையும் பண்ணலாம். லெட் மீ ஷோ. ஸோ இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூ கேன் ஸ்டார்ட் பிளெண்டிங். இந்த பிளெண்டிங்கிறது அகைன் எட்ஜஸ்ல மட்டும் தான் பண்ண போறீங்க. அதே ப்ரஷ் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இந்த செஸ்ட்நட், அதாவது நம்ம ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகுற மாதிரியான ஒரு கலர் வந்து பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதோட நம்ம வந்துட்டு இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்றோம், இந்த லைட் ஷேடை பிளெண்ட் பண்றோம் அப்படின்னும் போது இன்னுமே மேட்சிங் வந்து கொஞ்சம் அழகா நடக்கும். நம்ம ரொம்ப வரி பண்ண வேணாம், ஐயோ இது ரொம்ப அப்படியே தனியா பேட்சியா தெரியுது அப்படின்ற மாதிரி. அப்புறம் இந்த மூக்கு ஏரியாவோட இந்த பொட்டு வைக்கிற இந்த ஏரியாவும் நீங்க கவர் பண்ணாலும் ஓகே தான். மூக்கு டிப் இட்ஸ் டோட்லி அப் டு யூ. ஓகே, அகைன் என்னடா இது ஜாஸ்தியா இருக்கேன்ற மாதிரி நீங்க வரி பண்ண வேணாம். ஐ வில் ஷோ யூ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஒன் மோர் டைம். இந்த பிளெண்டிங்கும் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த லைட் ஷேடை யூ டோன்ட் வாண்ட் டு பிரிங் இட் இங்கே இந்த இன்னர் கார்னர். அப்போ வந்து அது அந்த இன்னர் ஏரியா வந்து ரொம்ப ஹைலைட்டடா தெரியும். அது நமக்கு அவசியம் கிடையாது. இது குயிக்காக பண்ணணும். நான் கதை பேசிட்டே கொஞ்சம் லேட்டாக பண்ணுறதுனால ஒரு மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆகுது. ஒன்ஸ் அகேன் ஐல் டேக் த சேம் ஸ்பஞ்ச். ப்ராடக்ட் இருக்க சைட்லேயே வந்துட்டு ஐம் கோயிங் டு பிளெண்ட் இந்த லைட்டர் ஷேட் ப்ராடக்டை. இது வந்து வில் மேக் ஷுர் that everything is like properly blended. எதுவும் ரொம்ப பளிச்சுன்னு தெரியல அந்த மாதிரி. இவ்வளோ லைட்டரான கலர் வேணுமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா நான் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். 2 ஷேட்ஸ் இதே மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஃபேர் ஸ்கின் டோனுக்கு யூஸ் பண்றதுக்கு நல்ல ஃபேரான ஒரு லைட்டர் ஷேட் அண்ட் இந்த நிக்ஸ்ல நான் இங்க காமிச்ச அளவுக்கு இருக்கக்கூடிய லைட்டர் ஷேட், அதாவது டஸ்கி ஸ்கின்னுக்குமே இந்த அளவுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகுற மாதிரியான ஒரு கலர் வச்சுக்கோங்க. நீங்க இது வந்து எல்லா ஸ்கின் டோன் ஆளுங்களுக்கும் பிரைட்னஸ்க்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஆல் அபவுட் ஹவு மச் ப்ராடக்ட் நீங்கள் போடுறீங்க. பேஸ் அழகாக இருக்கா, ஆல்ரெடி நீங்கள் போட்டிருக்க அந்த கன்சீலர் ஃபவுண்டேஷன் இதெல்லாம் அழகாக இருக்கா, அதெல்லாம் வந்து இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். நீங்கள் பாட்டுன்னு ஒழுங்காக அந்த கலர் கரெக்ஷனோ கன்சீலிங்கோ ஃபவுண்டேஷனோ இல்லைனா இதுக்கு முன்னாடி போட்ட அந்த ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற கன்சீலர் ஷேட் போடாமல் இந்த லைட்டர் ஷேடை போட்டிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு டர்ன் கிரே. வெள்ளடிச்ச மாதிரி இருக்க போது, ஆடாக இருக்க போது. இட்ஸ் ஆல் அபவுட் சாண்ட்விச்சிங். கரெக்டான லேயர்ஸ் நீங்கள் போட்டு சாண்ட்விச் பண்ணுறீங்க, கரெக்டாக பிளெண்ட் பண்ணுறீங்க, ப்ரிசைஸாக பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு லுக் ஃப்ளாலெஸ் அண்ட் பியூட்டிஃபுல். எதுவும் ஆக்வர்டாக தெரிய போகிறது கிடையாது. ஸோ திஸ் இஸ் தி கன்சீலிங் டெக்னிக் தட் ஐ லைக் டு டூ. எனக்கே பண்ணிக்கிறதுனாலும் இல்லை மற்றவங்களுக்கு பண்ணுறது அப்படின்னாலும். இந்த மாதிரி கன்சீலர் பேலட் வர காமிச்சனே, அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாமா ஃபவுண்டேஷன் மேலே அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ். ஆல்ரெடி நம்ம இந்த கன்சீலர் பேலட் வச்சு தான் நம்ம அண்டர் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது
ஃபவுண்டேஷனுக்கு கீழே கன்சீலர், ஆரஞ்சு கன்சீலர் போட்டு அதுக்கு மேலே இந்த கன்சீலர் பேலட்ல இருக்கக்கூடிய கலர்ஸ் வச்சு நம்ம கலர் கரெக்டிங் வேலை, கன்சீலிங் வேலை முடிச்சிட்டோம். ஓகே, அதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் போட்டிருக்கோம். மறுபடியும் மேலே போடும்போது இதே நீங்கள் போடலாம். இது கொஞ்சம் ஹெவி டியூட்டியாக இருக்கும். அதுக்கு பதிலாக கொஞ்சம் இந்த மாதிரியான ரொம்ப திக்கான இந்த க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இல்லாமல் கொஞ்சம் ரன்னி கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடிய ஒரு க்ரீம் பேஸ்ட் கன்சீலர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய ஃபேவரட் பிராண்ட் கன்சீலர்ஸ்க்குன்னு வரும்போது Too Facedோட இந்த Born This Way கன்சீலர்ஸ், ஐ லவ் தெம். இதில் வந்து சில ஷேட்ஸ் நான் உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இந்த ஷேட்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். வைட் ரேஞ்ச் எல்லா ஸ்கின் டோனுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு மேஜரான விஷயம், இஃப் யூ ஆர் பிளானிங் டு கெட் இந்த ஷேட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நேரில் போயிட்டு ஸ்வாட்ச் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. ஓகே, 4 to 5 ஷேட்ஸ் அட்வைசபிள். அட்லீஸ்ட் 4 ஷேட்ஸ் வச்சுக்கோங்க. யூ கேன் அகைன் மிக்ஸ் அண்ட் மேட்ச். உங்களுக்கு 2 ஃபவுண்டேஷன் ஆர் 2 கன்சீலர்ஸ், ஃபவுண்டேஷன் எப்படி நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணோம் அதே மாதிரி யூ கேன் மிக்ஸ் அண்ட் மேட்ச். கலரை வந்து கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. இந்த ஸ்கின் டோனுக்கு இந்த கலர் தான் அப்படின்னு பண்ணாதீங்க. நான் பல வருஷமா இந்த செஸ்னட் ஷேட் எனக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு இது வந்து சூட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா ஐ டூ ஹேவ் அனதர் ஷேட் சாய் அப்படின்ட்டு. இது கூட நான் வந்து செஸ்னட் பதிலாக யூஸ் பண்ணுவேன். பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் சாய் வந்து இன்னுமே கொஞ்சம் டார்க்கர் அண்ட் கொஞ்சம் ஆரஞ்சியர் சைடில் வந்து போகும். ரெண்டுமே எனக்கு வந்து ஒர்க் ஆகும். இதான் நான் சொல்றேன், இந்த ஒரு ஷேடு இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கின் டோனுக்கு மட்டும்தான் செட் ஆகும் அப்படின்றது கிடையாது. நீங்க வந்து ப்ரொஃபஷனலா ப்ராப்பரா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இல்லைனா மற்றவங்களுக்கு பண்றதுல எக்ஸ்பர்டைஸ் ஆகணும்னா நேம்ஸ் வச்சு போகாதீங்க. அதாவது ஷேட் நேம்ஸ் வச்சு போகாதீங்க. மனப்பாடம் பண்ணி அந்த மாதிரி ஒர்க் பண்ணாதீங்க. கஸ்டமைஸ் பண்ண கத்துக்கோங்க. ஒரு 3 ஷேட் இருந்தா போதும். ஃபேர் கலர், மீடியம் கலர், டார்க் கலர், இந்த 3 கலர்ஸ் என்கிட்ட இருந்தா போதும், நான் எல்லா ஸ்கின் டோனுக்கும் ஒர்க் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு உங்களுக்கு உங்களுடைய அந்த மிக்சிங் விஷயத்த வந்து நீங்க எக்ஸ்பர்டைஸ் பண்ணிக்கோங்க. அதை கத்துக்கோங்க, அதை படிங்க. நீங்களா வீட்டில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணி படிங்க. ஆசின் புக் வச்சு படிக்கிறது கிடையாது, எக்ஸ்பெரிமெண்டிங் தான். இன்னொரு மேஜரான ஒரு விஷயம், நீங்க என்ன ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னாலும் இன்க்ளூடிங் யுவர் டூல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் யூஸ் இட் ஆன் யுவர் செல்ஃப். அது எப்படி ஃபீல் ஆகுது? சில ப்ராடக்ட் நிறைய போட்டாதான் வந்துட்டு உங்களுக்கு வெளியில எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நிறைய போடும்போது நம்ம ஸ்கின் வந்து அது சஃபகேட்டிங்கா ஃபீல் ஆகுதா, இல்ல கம்ஃபர்டபுளா தான் இருக்கா? ப்ரஷஸ் வாங்குறோமே, அதோடைய பிரிசில் குவாலிட்டி நல்லா இருக்கா? கை பின்னாடி பண்றது நல்லா இருக்கும், பட் பிளெண்டிங்னு நம்ம முகத்துல வைக்கும் போது சென்சிட்டிவான ஆளுங்களுக்குலாம் சிலது வந்து ரொம்பவே சென்சிட்டிவா இருக்கும். சிலருக்கு வந்து அது குத்தும், ஆக்னி இருக்கிறவங்களுக்கு அது பிரச்சனையாகும். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு யூ டெஸ்ட் இட் ஆன் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க வந்துட்டு உங்க மேலே போட்டு நீங்க பாருங்க. அது ப்ராடக்ட் எப்படி உட்காருது, எப்படி ஆக்சிடைஸ் ஆகுது, எல்லாத்தையுமே செக் பண்ணுங்க. நீங்க தான் வந்து உங்க மேல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் உங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க, ஃப்ரெண்ட்ஸ், அவங்க மேல எல்லாம் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்க தைரியமா வந்துட்டு உங்களுக்கு உங்க ப்ரொஃபஷனல் கிளைண்ட்ஸ் வந்து நீங்க ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை நான் லாஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸ்லயும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணும். இதை நான் எல்லா வீடியோலுமே இனிமேல் நான் சொல்ல போறேன். ஏன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது நிறைய ஆர்டிஸ்ட் இப்ப படிக்கிறவங்க வந்து பண்ற ஒரு விஷயமா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. ஸோ அதனால ஐம் டேக்கிங் அ மொமெண்ட் ஹியர் அண்ட் இன்சிஸ்டிங் யூ ஆன் டு டூ திஸ். ஓகே, நீங்க உங்களுக்கு உங்க மேல போட்டுக்கோங்க. டூல்ஸா இருக்கட்டும், ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், உங்க மேல போடுங்க. போட்டு பார்த்துட்டு அது உங்களுக்கு செட் ஆகுதா, ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு அந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இட்ஸ் பின் அ வைல் நம்ம கன்சீலர்லாம் போட்டு பிளெண்ட்லாம் பண்ணி, சில பேருக்கு அண்டர் ஐ க்ரீசிங், ஸ்மைல் லைன் க்ரீசிங்லாம் இருக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் செட்டிங், விச் ஐம் கோயிங் டு கவர் ஆன் மை நெக்ஸ்ட் எபிசோட். ஸோ அந்த மாதிரி க்ரீசிங்லாம் இருக்குது அப்படின்னாலும் பவுடர் செட்டிங்க்கு முன்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு அந்த க்ரீஸ் லைன்ஸ் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்றத ஐ வில் ஷேர் ஆன் மை நெக்ஸ்ட் எபிசோட். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் இட். தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இது ரிலேட்டடாக அப்படின்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இந்த காமெண்ட் செக்ஷன் பிலோ. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்துட்டு அதை ஹெல்ப் பண்ணுவேன். வேறு ஏதாவது நான் உங்களுக்கு கவர் பண்ண என்னோட நெக்ஸ்ட் எபிசோடில், அதாவது பவுடர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அப்படின்னாலும் ப்ளீஸ் டூ லெட் மீ நோ. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் guys. ஒரு சின்ன அப்டேட். now this is for thumbnail, இதை கண்டுக்காதீங்க. பேசிக்கலா நெக்ஸ்ட் வீடியோ will be about contour. அதை நான் மறந்துட்டேன். okay, it's not about powder setting, it will be about contouring, so stay tuned for it.